சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டேரில் மிட்சல் 5 கேட்ச் பிடித்து போட்டியை மாற்றினார். இதையடுத்து அவர் பந்தை காந்தம் வைத்து இழுத்து கேட்ச் பிடித்தார் என முன்னாள் வீரர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். 2024 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர் ரஹானே 9 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்த போதும் அடுத்து வந்த டேரில் மிட்சல் 32 பந்துகளில் 52 ரன்கள் குவித்தார். ருத்துராஜ் 54 பந்துகளில் 98 ரன்களும் சிவம் தூபே 20 பந்துகளில் 39 ரன்களும் குவித்தனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 213 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயம் செய்தது சிஎஸ்கே அணி. அடுத்து சன்ரைசர்ஸ் அணி சேசிங் செய்த போது 2வது ஓவரில் டிராவிஸ் ஹெட் கொடுத்த கேட்சை பிடித்தார் டேரில் மிட்சல். அதைத் தொடர்ந்து அபிஷேக் சர்மா, கிளாசன், ஷபாஸ் அகமது மற்றும் பாட் கமின்ஸ் கொடுத்த கேட்சுகளை பிடித்தார் டேரில் மிட்சல். பவுண்டரி எல்லையில் ஃபீல்டிங்கில் நின்றிருந்த டேரில் மிட்சலை தேடி பந்து வந்ததை அடுத்து பலரும் அவரை பால் மேக்னட் என அழைக்க துவங்கினர். ஐபிஎல் வரலாற்றில் இதற்கு முன் 2021 ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முகமது நபி 5 கேட்சுகளை பிடித்திருந்தார். தற்போது டேரில் மிட்சல் 5 கேட்சுகளை பிடித்து அந்த சாதனையை சமன் செய்திருக்கிறார். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் துஷார் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டுகளை அள்ளினார். முஸ்தபிசுர் ரஹ்மான் மற்றும் மதிஷானா பதிரனா தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். சன்ரைசர்ஸ் அணி 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.